இந்த தடவையாச்சும் பர்த்டேக்கு எனக்கு கோவா கூட்டு போவீங்களா? கோவா போயிடுவோம். ஹலோ மச்சான், சொல்லுங்க மாப்ள. இந்த தடவை உங்க தங்கச்சி பர்த்டேக்கு குடும்பத்தோட நாங்க ஃபேமிலியா கோவாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் மறக்காம ஃபேமிலியோட வந்து கலந்துக்கங்க. எல்லா செலவும் என்னோடது. நீங்க ₹1 கூட செலவு பண்ண வேணாம். ஏன்னா மாப்பிள்ளை இப்படி சொன்னா நம்ம எப்படி வெறுங்கையை வீசிக்கிட்டு போறது அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும், எப்படி நினைச்சா மட்டும் காருக்கு பெட்ரோல் செலவு பார்த்துக்கங்க. ஓகே மாப்ள. ஓகே பாய். ஹலோ அண்ணி, சொல்லுங்கப்பா. தங்கச்சி பர்த்டேக்கு கோவா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். உங்க தம்பி ஃபேமிலியோட வராப்புல நீங்களும் ஃபேமிலியோட வந்து கலந்துக்கங்க. நீங்க ₹1 கூட செலவு பண்ண வேணாம். ஒட்டுமொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன். என்னடா கூப்பிட்டாப்புல சும்மா அப்படி போறதுன்னு நீங்க சங்கடப்பட்டா மட்டும், எப்படி சங்கடப்பட்டா மட்டும் சாப்பாடு செலவு பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா. ஓகே. ஹலோ அத்தை, சொல்லுங்க மாப்ள. உங்க பொண்ணு பர்த்டேக்கு கோவா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். உங்க மூத்த பொண்ணு, உங்க பையன் எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. நீங்களும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கங்க. என்னப்பா சொன்ன? ரூம் அவங்க புக் பண்ண சொல்லுவான். எதுக்கு இப்படி சொல்ற? நான் பார்த்துக்க மாட்டேன் ரூம் செலவெல்லாம். நீ வேற. ரூம் தானே மாப்ள, பரவாயில்ல நாங்களே புக் பண்ணிக்கிறோம். அப்படிங்களா அத்தை? சரிங்க அத்தை, அப்ப புக் பண்ணிருங்க. வந்துடுறீங்களா? பெனிக்கு வந்துடுவோம் மாப்ள. சரி. அரிசி டப்பால ஒளிச்சு வச்சிருக்கிற காசை பூரா எடுத்துக்கிட்டு பெட்டியை பேக் பண்ணு.